இங்க வரு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா தாத்தா இது மாத்து தாத்தா. இந்த மாத்திரமா மாத்து வேணாம். இந்த தவிக்கிறமா இத பாரு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா தாத்தா? நந்தி டயனா ரோமா போடு. இதுவா? என்னடா இது? இதுவா? எது இத போடு. இது வேணாம். இந்த பிங்க் கலர் இதுவா? இது வேணாம். இது வேணாமா? எது வேணா? ஏப்பா கொஞ்சமாவது உங்களுக்கு ஏதாவது இருக்காப்பா? எத்தனை தடவைப்பா சொல்றது? நீங்க போன் அடிக்ட் ஆனது மட்டும் இல்லாம இந்த பிள்ளையும் ஆக்கிக்கிறீங்க. இது எல்லார்த்து வீட்லேயும் காமனாக நடக்கிறது தான். கிராண்ட் பேரண்ட்ஸ் மட்டுமே பண்ணுறாங்களான்னா இல்லை, பேரண்ட்ஸுமே பண்ணுறாங்க, அதர் அடல்ட்ஸுமே, ஈவன் சைல்ட் மைண்டர் மெய்டு கூட எல்லாருமே பண்ணுறாங்க. ஸோ ஜென்ரலாக குழந்தைங்கள மடியில் உட்கார வச்சுட்டு ரீல்ஸ் காமிச்சு அல்ல அதர் யூடியூப்ஸ் காமிச்சு குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டாதீங்க, குழந்தைகளை அது ஒரு விளையாட்டுன்னு சொல்லி காமிக்காதீங்க. நார்மலாக குழந்தைகளோட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், பேசுங்க, டாய்ஸ் வச்சு விளையாடுங்க, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா சில சமயங்கள் என்ன ஆகுதுன்னா, நம்ம சீரியல் பார்க்கணும், நம்ம ஃப்ரீயாக இருக்கணுங்கிறதுக்காக குழந்தைகளுக்கு இன்னொரு கேஜெட்ஸை கொடுத்துறோம். இது எந்த லெவலுக்கு குழந்தைகளை பாதிக்கும் அப்படின்னா, குழந்தைகளுக்கு இப்போ நிறைய டெவலப்மெண்டல் கண்டிஷன்ஸ், இப்போ வர்ச்சுவல் ஆட்டிசம், ஹைப்பர் ஆக்டிவிட்டி, ADHD, இல்லை படிப்பில் கவனக்குறைவு, இல்லை சின்ன வயசுலேயே ஸ்பெக்ஸ் போடுறது, தலைவலி அப்படின்னு நிறைய மெமரி ப்ராப்ளம் வரைக்கும், ஸ்பீச் டிலே வரைக்கும் குழந்தைகளுக்கு வருது. ஸோ உங்கள் குழந்தை நார்மலாக டெவலப்மெண்ட் வரணும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஃபோனு ரீல்ஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க.